வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, நிகழும் ஸ்ரீ பராபவ வருடத்தின் முதல் நாள் சித்திரை 1ஆம் நாளான இன்று தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் வஜ்ரம் அருள்ராமின் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கௌரி ஆன்மீக சேனலின் வழியாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக் கொள்கிறேன். உறவுகளே, இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக, மகிழ்ச்சியான நாளாக, ஆனந்தமான நாளாக, எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு வெற்றி அமையக்கூடிய நாளாக, குடும்பத்துடன் மன மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய நாளாக அமைய வேண்டும் என்று உங்களுக்கு வாழ்த்திக் கொண்டு, இந்த நாள் போல் எல்லா நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் வெற்றிகரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியுடனும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலத்தை வேண்டி வணங்கிக் கொண்டு நாம் இன்று பார்க்கக்கூடிய பாடத்திட்டத்தை பற்றி பார்த்துவிடலாம். உறவுகளே, இன்று சித்திரை 1 இலவச ஜோதிட பயிற்சி வகுப்பு துவங்குகிறோம் என்று ஏற்கனவே நம் பதிவில் சொல்லியிருந்தோம். அதன் பிரகாரம் இன்று சித்திரை 1 முதல் நாளில் ஜோதிட பாடத்திட்டத்தை நாம் துவங்கிவிட்டோம். உறவுகளே, இந்த ஜோதிட பாடத்திட்டம் உங்களுக்கு 4 வகையாக பிரித்துள்ளேன். முதல் நிலை அடிப்படை பயிற்சி பாடத்திட்டம், 2வது உயர்நிலை பயிற்சி பாடத்திட்டம், 3வது முதுநிலை பயிற்சி பாடத்திட்டம், 4வது தொழில்முறை பயிற்சி பாடத்திட்டம். இப்படி 4 வகையாக இந்த பாடத்திட்டத்தை உங்களுக்கு பிரித்திருக்கிறேன். அதில் முதல் நிலையான பாடத்திட்டம் இலவசமாக. இந்த பாடத்திட்டம் என்பது உங்களுக்கு ஏனோ தானோ என்று நடத்துவார் என்றெல்லாம் சிலர் சொல்லுவார்கள். அதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம், நம்பாதீர்கள். கௌரி ஆன்மீக சேனல் என்றுமே உங்களுக்கு நன்மையைத்தான் தரும், உங்களுக்கு நல்லதை பற்றி தான் யோசிக்கும், உங்களை நல்ல நிலையில் கொண்டு போகத்தான், அதற்காகத்தான் இந்த சேனல் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். எனவே நீங்கள் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதீர்கள். ஜோதிடம் நீங்கள் கற்க வேண்டும் என்பது மற்றும் உங்கள் மனநிலையில் அடித்தட்டில் அப்படியே சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களை சிறந்த ஜோதிடராக ஆக்கிவிடும். இந்த ஜோதிட பாடத்திட்டத்தின் முதல் பாடமான அடிப்படை பாடத்திட்டம். அடிப்படை பாடத்திட்டத்தில் என்னென்ன நாம் பார்க்க போகிறோம் என்று பார்த்தோம் என்றால், இந்த அடிப்படை பாடத்திட்டத்தில் நீங்கள் மந்திரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஜோதிடர் இறை வழிபாடு செய்யும் பொழுது என்னென்ன மந்திரம் சொல்ல வேண்டும், அதேபோல் நீங்கள் ஜோதிட பயிற்சி பயிலும் பொழுது, அந்த பாடத்திட்டத்தை பயிலும் பொழுது என்னென்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் என்ற மந்திரங்கள். அடுத்தது உங்களுக்கு ஜோதிடரின் தகுநிலை என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. அந்த ஜோதிடரின் தகுநிலையை பற்றி பார்ப்போம். அதன் பிறகு பஞ்சாங்கம், பஞ்ச அங்கங்கள் கூடிய பஞ்சாங்கம் என்று சொல்வார்கள். பஞ்ச அங்கங்கள் என்றால் என்ன? பஞ்சம் என்றால் 5, 5 அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கம் என்பது என்ன? எளிமையாக உங்களுக்கு நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த 5ஐயும் சொல்லக்கூடியது பஞ்சாங்கம். இவைகளை பற்றி இந்த பாடத்திட்டத்தில் பார்ப்போம். இந்த பஞ்சாங்கம் அடுத்தது நாள் என்னும் சொல்லக்கூடிய நாளை பற்றி
வாரத்தின் நாட்கள் 7 நாட்கள் அது எவ்வாறு என்பதை பார்ப்போம். அதன் பிறகு நட்சத்திரம். நட்சத்திரம் என்பது உங்களுக்கு தெரியும். 27 நட்சத்திரங்கள் கொண்டது இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் பலன்கள், தன்மைகள், குணாதிசயங்கள் அத்தனையும் பாடத்திட்டத்தில் வந்துவிடும். அதன் பிறகு யோகம். யோகத்தை பற்றி பார்ப்போம். அதன் பிறகு கரணம். கரணத்தை பற்றி பார்ப்போம். மறந்துவிட்டேன். முக்கியமானது திதி. திதியை பற்றி பார்ப்போம். நாள், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் இந்த 5ஐயும் பஞ்சாங்கத்தின் நிலைப்பாடாக நாம் பார்ப்போம். பஞ்சாங்கத்தில் அவ்வளவுதான் என்றால் இன்னும் நிறைய தகவல், நீங்கள் அறிந்திடாத தகவல்கள் அத்தனையும் இருக்கிறது. எனவே பஞ்சாங்க பாடம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த பஞ்சாங்கம் பாடகத்தை தவற விடாதீர்கள். மழை எப்படி வருஷிக்கும், ஏர் உழவ, விதை விதைக்க, நாற்று நட, எரு இட, உரம் இட, இப்படி விவசாயம் சார்ந்த நிலைப்பாடு, மேக ஓட்டங்கள், கொற்போட்டம், மேக ஓட்டம் என்ற கூடிய நிலை எப்படி, புயல் வருமா, பூகம்பம் வருமா, சுனாமி வருமா, இவையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியது பஞ்சாங்கத்தின் உதவியால் தான். பஞ்சாங்கம் என்னும் பாடம் மிக சிறப்பான பாடம். இந்த பஞ்சாங்க பாடம், அதன் பிறகு ராசி கட்டம். உங்களுக்கு ராசி எவ்வாறு, ராசி கட்டம் இருக்கிறது, ராசி கட்டத்தினுடைய தன்மைகள் என்ன, அதன் பிறகு உங்களுக்கு பலாபலன்கள், பலாபலன் சொல்லக்கூடிய நிலைப்பாடு, கணிதம், ஜாதக கணிதம். ஒரு குழந்தை பிறந்தால் பிறந்த குழந்தையை நீங்கள் எவ்வாறு ஜாதகம் அதற்கு கணிக்க வேண்டும் என்பதற்குண்டான கணித பாடத்திட்டம். இவைகள் அத்துணையும் இந்த அடிப்படை பாடத்திட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். உறவுகளே, மிக அருமையான ஒரு வாய்ப்பு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உறவுகளே. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இவர்கள்தான் இந்த பாடத்தை படிக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. எல்லோரும் சாஸ்திரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மனித வாழ்வின் நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், தனிமனித ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். அதேபோல் உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள இடைவெளியை குறைத்து முக்தியை தரக்கூடிய நிலையை நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடத்திட்டம்தான் இந்த ஜோதிட நிலைப்பாடு, ஜோதிட சாஸ்திரம். இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நீங்கள் கற்றீர்கள் என்றால், நீங்கள் அதன் பிறகு நான் என்ன சொல்வது, உங்கள் நிலையை நீங்கள் அப்பொழுது உணர்வீர்கள். அருள்ராம் ஐயா எனக்கு அப்படி என் கண்ணை திறந்து விட்டார், எனக்கு இது போன்ற நிலையை அடைய வைத்தவர் அவர்தான், அப்படி என்றெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலையை அடைந்து விடுவீர்கள். அதற்கு உண்டான நிலையை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள். தயக்கமின்றி, தாமதமின்றி, கவனமாகவும், கால நேரம் இந்த ஜோதிட கலைக்கு மிகவும் முக்கியம். காலம் தவறாமல் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். பாடத்திட்டத்தை கவனியுங்கள். சிறந்த ஜோதிடராக உருவாகுங்கள். வாழ்த்துக்கள் உறவுகளே, உறவுகளே வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த ஜோதிடத்தில் ஏற்படக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு புதன்கிழமையன்று 11:30 மணியிலிருந்து 12:30 மணி வரை உங்களுக்கு நேரடியாக லைவாக வந்து உங்கள் கேள்விகளுக்கும் உங்கள் சந்தேகங்களுக்கும் விடையளிக்கிறேன், பதில் தருகிறேன். உறவுகளே, பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
இந்த நாள் மிக சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நாள் மட்டுமல்ல, இந்த நாளில் பிறந்த பராபவ வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, எல்லாம் வல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலம் அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று வணங்கிக் கொண்டு, உங்களிடம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.